சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 30/12/2025 செவ்வாய்க்கிழமை, மார்கழி மாதம் 15ஆம் நாள், தசமி திதி காலை 7:51 வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி. பரணி நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 3:58 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய செவ்வாயின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள நற்சம்பவங்கள், நற்சேர்க்கை அமைப்புகள், நல்ல அறிமுகங்கள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் ஏதேனும் ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 12ஆம் இடத்திலிருந்து விரயத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஐயா, விரயம்னா அதுக்காக வேறு ஏதாவது அசுப விரயங்கள், மருத்துவ செலவுகள் அந்த மாதிரி வந்துருமான்னு பார்த்தீங்கன்னா, நல்ல வேலையாக மற்ற கிரகங்கள்லாம் கொஞ்சம் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால சுப விரயம்னு சொல்கிறோம் இல்லையா, மனைவிக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கறது, கணவனுக்கு தேவையானது, அல்லது குழந்தைகள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கிறது, இந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இது வேணும், ஒரு சைக்கிள் வேணும்ப்பா, அது வேணும்ப்பா, இது வேணும்ப்பா, அம்மா எனக்கு இதை வாங்கி கொடுங்கம்மா என்கின்ற மாதிரியாக குழந்தைகளுடைய மிக முக்கிய தேவையை நிறைவேற்றக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி செலவுகள் இருந்தாலும் கூட வருமானங்கள் கொஞ்சம் கை கொடுக்கக்கூடிய மாதிரியாகத்தான் இருக்கும். பெரிய அளவுலலாம் சோகங்கள், அந்த மாதிரியான சுமைகள் அப்படின்லாம் இப்போதைக்கு கண்டிப்பாக சொல்ல முடியாது மேஷராசிக்காரர்களுக்கு. மற்ற அமைப்புகள் எல்லாம் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த விரயச்சனி பெரிய கஷ்டங்களை கொடுக்காது என்பது தான் உண்மை. அதே நேரத்தில் ராசிநாதன் ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியமும் இப்போது உங்களுக்கு ஏற்படும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெட்டி அலைச்சல்னு சொல்லப்படக்கூடிய, கையிலேயே சாப்பாடு வச்சுக்கிட்டு இருந்தால் கூட அதை எடுத்து சாப்பிட முடியாத அளவுக்கு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற நாளாகவும் இந்த நாள் இருக்கும். சாயந்தரம் 5 மணிக்கு பிறகு அவ்வளவும் நல்ல விதமாக நல்ல அமைப்பில், ஒரு பாசிட்டிவான அமைப்பில் மாறக்கூடிய யோக நாள் தாங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல இன்றைக்கு வலிமையாக சனி பகவான் இருக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. ராசிநாதன் வலுவாக இருக்கிறார், 2ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. இன்றைக்கு ஏதாவது ஒரு எதிர்பாராத திருப்பு முனை, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் கண்டிப்பாக நடக்கும். எதில் பிழைச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ, எதில் காசு வந்துக்கிட்டு இருக்கோ, அதில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக காசு வர்றதற்கான வழிகள் என்ன, இதை இப்படி செய்யலாமா, கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாமா, ஒரு கிளை ஆரம்பிக்கலாமா, புதுசாக ஒரு டீலர்ஷிப் எடுக்கலாமா, அல்லது இவரை இப்படி சேர்த்துக்கலாமா, அவரை இப்படி சேர்த்துக்கலாமா, இந்த இடத்துல இந்த முடிவு எடுத்தால் இது கொஞ்சம் சரியாக வருமான்ட்டு மனசு கொஞ்சம் பண வரவை பற்றி, எதிர்காலத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சம்பாதிக்கணுமே என்பதை பற்றிய ஒரு சிந்தனையில் இருக்கக்கூடிய அமைப்பு. அந்த சிந்தனை நல்ல விதமாக செயல்படுத்தப்பட்டு ஓரளவுக்கு லாபங்கள் வரக்கூடிய ஒரு யோக நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு மனக்கட்டுப்பாடு, இன்றைக்கி இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, கடந்த காலத்தில் நம்மளுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரியான ஒரு விஷயந்தான், இந்த விஷயத்தை இன்றைக்கே கைவிட்டுடணுன்ற மாதிரியாக எதிலும் ஒரு தெளிவுகள், தீர்மானங்கள், தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. மிதுனராசிக்கார மாணவர்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல நாளாக அமையும். அடுத்த வருஷம் வரப்போகின்ற +2, 10th இந்த மாதிரியான பரீட்சைகள் எல்லாம் பெரிய அளவில் நல்ல மார்க் எடுக்க போகிறீங்க. நீங்கள் நினச்சதை விட ஒரு 10 மார்க் கூடுதலாக எடுக்க முடியுன்ற மாதிரியான தன்னம்பிக்கை, அதற்கேற்றார் மாதிரி பெற்றோர்களுடைய வழிகாட்டுதல்கள், ஆசிரிய பெருமக்கள், ப்ரொஃபஸர்கள் இவங்க எல்லாமே உங்கள் மேலே தனி கேர் எடுத்து அதை நீங்கள் செயல்படுத்துகிறீங்களா அப்படின்னு பார்த்து உங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதல்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. பட்டம், பதவி போன்றவைகளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, அதாவது பிஎஸ்டி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், இழுத்துக்கிட்டே போகுது, அது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, எப்போ முடிக்க முடியுமோன்னு தெரியலையென்ற பட்ட மேற்படிப்பை கொஞ்சம் கவலையோடு உற்று நோக்கி கொண்டிருப்பவர்களுக்கு அது இந்த வருடத்தில் நல்ல விதமாகவே முடிந்துவிடும் என்கின்ற, வரப்போகின்ற வருடம் இன்னும் 2 நாளில் பிறக்க போகுது இல்லையா, வரப்போகின்ற வருடத்தில் நல்ல விதமாகவே முடிந்துவிடும் என்பதற்கான சில அடையாளங்கள், சில அறிமுகங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வியாபார பெருமக்களுக்கு நல்ல உதவியாளர்கள், வேலைக்காரர்கள் அமையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய சோகங்கள் எதுவும் இல்லாத இயல்பாகவே ஒரு நல்லதாக நடக்கக்கூடிய சுப நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து அப்பாவோட கொஞ்சம் கருத்து வேற்றுமைகள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு.
சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தெய்வ நம்பிக்கை வேறு ரொம்ப அதிகமாகும். குலதெய்வத்தை நினைக்கிறது அல்லது ஏழுமலையான நினைக்கிறது, ஸ்ரீ காளஹஸ்தி பெருமானை போய் டக்குன்னு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாமான்ற மாதிரியாக அவரவருடைய இஷ்ட தெய்வ அமைப்புகளோடு தொடர்புகள் கொள்ளக்கூடிய மனசு இறை சிந்தனையோடு இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு சித்தர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பெரியவர்கள் யாராவது வந்து நீ வாழ்வாங்க வாழ்வ, நல்லா இருப்ப, உன் மனசுக்கு நீ ரொம்ப நல்லா இருப்பப்பா அப்படின்ட்டு ஒரு பூரிப்போடு நம்மை ஆசீர்வாதம் செய்யக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க. கடகராசிக்காரர்களுடைய கஷ்டம் இந்த வருடத்தோடு முடிந்து விட்டது அப்படிங்கிறதான் உண்மை. நான் நாளை கழித்து பிறக்க போகின்ற புது வருஷத்துலேருந்தே பெரிய அளவில் மாற்றங்களை கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக அனுபவிப்பீங்க. அதற்கான அத்தனை அமைப்புகளும் மனசுக்குள்ளே வெளியிலெல்லாம் தெரியக்கூடிய ஒரு நிலைமைகள்லாம் இந்த நாள்லேருந்தே அப்படியே ஆரம்பிக்கும். கடகத்திற்கு பெரிய சோதனைகள் எதுவும் கிடையாது. சிலருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற எண்ணங்கள் வந்தாலும் கூட உள்நாட்டிலேயே நம்மளால் பிழைக்க முடியும், பூர்வீகத்திலேயே இருக்க முடியும்னு மனசு தைரியமாகக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. கடகத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல சனி இருந்தாலும் கூட அட்டமத்து சனியாக செயல்படாத நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்னும் 2 நாளில் பிறக்க போகின்ற 2026 கூட பெரிய பாதிப்புகளை கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கொடுக்காது. ஒரு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆனால் ஒன்று, முன் யோசனை இல்லாமல் எதையாவது ஒன்று செஞ்சிட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் சிக்கல், ஒரு முடக்கம் மாதிரியான விஷயங்கள் நடக்கும்ன்றதுனால எதுலேயும் யோசனையோடு செய்ய வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வீட்டில் இருக்கிற பெரியவங்ககிட்ட எதுக்கும் கலந்துக்கணும். இதை எப்படி செய்யலாமா, அதை அப்படி செய்யலாமா, இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா. அதே மாதிரி தூண்டில் போடப்படுகின்ற பேராசையாக ஒரு 10,000 ரூபா கட்டுங்க, அடுத்த மாதமே 1 லட்சமாக ஆகிடும், ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா 10 லட்சம் உடனே ஆகிடும். இந்த மாதிரியாக தூண்டில் போடப்படக்கூடிய விஷயங்களை நம்ப தேவையில்லாத நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ரொம்ப பெரிய ஆர்வத்தை காட்டக்கூடிய இளைய பருவத்தினருக்கு அதில் கொஞ்சம் டைவர்ஷன் வரும்ன்றதுனால எதிலும் கொஞ்சம் நிதானமும் கவனமும் தேவைப்படுகின்ற நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அதே நேரத்தில் பணவரவிற்கு எந்த இடத்துலையும் தடங்கல்கள் இருக்காது. வியாபார பெருமக்கள், சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள் எல்லாருக்குமே வரப்போகின்ற வருஷம் நல்லா இருக்குன்றதுனால அதற்கான ஒரு முன்னேற்பாடுகள் நடக்கக்கூடிய சுப நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்து நண்பர்களிடையே கருத்து வேற்றுமைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா, நான் நண்பனுக்கு இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணேன், இன்றைக்கி நான் கஷ்டப்படுறேன், எனக்கு அவர் திருப்பி பண்ணணும் இல்லையா, என்னங்க இப்படி இருக்குது, ஒன் சைடு டிராஃபிக்காக இருக்குதே, நான் மட்டும் அவருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா, அவரும் எனக்கு திருப்பி செய்ய மாட்டாராம் என்கின்ற மாதிரியாக நட்புகளின் மீது ஏதேனும் ஒரு நிலையில் கொஞ்சம் ஒரு மதிப்பு குறைவான எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா, ஆண் பெண் உறவுகளில் ஏதாவது ஒரு கசப்புகள் வரும். பக்கத்து சீட்டுக்காரங்களாக இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட, பக்கத்து சீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள்கிட்ட இவ்வளவு நாள் பழகிட்டு இந்த மாதிரி அவர் பண்ணிட்டார்ன்ற மாதிரியாக வேலையில் ஒரு அதிருப்திகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மதியம் 3 மணிக்கு பிறகு மனசு கொஞ்சம் சாந்தமடையும் என்பதால் எதையுமே ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கக்கூடிய தன்மைகள் தான் இப்போது கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்குதுங்க. எதிர்ப்புகள் விலகக்கூடிய நாள்னு கூட இந்த நாளை கண்டிப்பாக சொல்லுவேன். 6ஆம் இடத்துல ராகு இருந்தாலே எதையும் சமாளிக்க முடியும் என்கின்ற ஒரு தைரியம், வீரியம் போன்றவைகள் அந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். இப்போது அது கன்னிராசிக்காரர்களுக்கு வந்திருக்கிறது. கன்னிக்கு கவலைகள் இல்லாத நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கக்கூடிய நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம். கடன் தொல்லைகள் அப்படியே தீரும். கடன் தீரணும் அப்படின்னு வந்துட்டாலே உங்களுக்கு வருமானம் வரணும் இல்லையா, ஓரளவிற்கு நல்ல வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் இன்றிலிருந்தே அப்படியே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கின்றன. வரப்போகின்ற 2026ஆம் வருஷம் துளாராசிக்காரர்களுக்கு தான் உண்மையிலே ஒருபடி நல்லாவே இருக்குது என்பது உண்மை. பெரும்பாலான கிரகங்கள், ராஜ கிரகங்கள் இப்போது சாதகமான தன்மையில் இருப்பதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன செய்யலாம், எதை செய்யலாம் என்பதில் ஒரு தெளிவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அடுத்த வருஷத்தில் ஒரு நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இருக்கிற வேலையில் கொஞ்சம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது மாறிடலாமான ஒரு டைலமாவில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு வேலை தேடி வருகிறது என்பது போன்ற தோற்றங்கள் இன்று மாலையிலிருந்தே அப்படியே நல்லபடியாக வரும். வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இப்போது துளாராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்கிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தைப் போல கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் முன்னேற்றத்தை நோக்கி நம்ம போகிறோம் என்பதற்கான ஒரு அத்தாட்சி, அதற்கான ஒரு அறிமுகம், அதற்கான சில அனுபவங்கள்லாம் கிடைக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் சனி இருந்து பிள்ளைகளை பற்றிய 2 கட்டான் உணர்வுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும்.
தனியாக அனுப்பலாமா வேணாமான்றதில் ஒரு இது இருக்கும். அல்லது பிள்ளைகளை பற்றி யாராவது ஒன்று சொல்லி ஐயோ நம்ம பிள்ளைகள் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ, அல்லது இன்னொருத்தரை பற்றி கேள்விப்பட்டு அதை நம்ம பிள்ளைகளோட ஒப்பிட்டு பார்த்து மனசு கலங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஆனால் உண்மையிலேயே பிள்ளைகள் அந்த மாதிரி செய்யாதுன்றதை இன்றைக்கு சாயந்தரம் 4 மணி 5 மணிக்கு பிறகு நீங்களே உணரக்கூடிய அமைப்போலும் இப்போது உண்டுங்க. இளைய பருவத்தினருக்கு நல்ல அதிர்ஷ்டமான நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு மேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரும். வெளிநாடு வெளிமாநிலம் போய் பிழைக்கணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை இளைய பருவத்தினருக்கும் அதற்கான வாய்ப்புகள் இன்னும் 2-3 நாள்லேயே தேடி வரக்கூடிய ஒரு முதன்மை நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இவ்வளவு நாளாக இப்படியே இருந்துட்டோமே, நமக்கு என்னதான் லட்சியம், எந்த இடத்துல தான் போகிறது, எப்படி சம்பாதிக்கிறது, எது நமக்கு சரின்றதை தேர்ந்தெடுத்துக்கிறன்றது மாதிரியாக ஏதேனும் ஒரு அமைப்பில் ஒரு உறுதியான மனசு கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. லட்சியம் புலப்படக்கூடிய நாளாக அமைந்திருக்குதுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு வாகன யோகம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்திங்கன்னா அம்மா மேலே இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மன வருத்தங்கள்லாம் விலகக்கூடிய தன்மைகள் உண்டு. சிலருக்கு தாய் என்கின்ற தெய்வத்தை இன்றைக்கு நேரில் பார்த்து விட்டு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக, அம்மாவுக்கு இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இதை இப்படி செய்யணும் அதை அப்படி செய்யணும், அம்மா தனியாக இருக்கிறாங்க அல்லது அம்மாவும் அப்பாவுமே வயசானவங்க தனியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு இது வேணும் அது வேணும்ன்ட்டு காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் தாயை பற்றிய நினைவுகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. இன்னும் சிலருக்கு பாதியில் கட்டப்பட்ட வீடு அப்படியே நிறுத்தி வச்சிருக்கிற நிலைமைக்கு பொருளாதார முன்னேற்றங்கள், பொருளாதார ஹெல்ப் யார்கிட்டையாவது இருந்து கிடைக்கக்கூடிய அமைப்புகள், இவர்கிட்ட போய் காசு கேட்கலாமான்ற மாதிரியாக வீடு சார்ந்த விஷயங்கள்லேயும் நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. நடுத்தர வயதுக்காரர்களுக்கு இன்றைக்கு ஒரு சிறிய பயணம் ஏற்பட்டு அந்த பயணத்தின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. எவ்வளவு நாள் தான் இவர்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கிறது, நேரில் போய் பார்த்துட்டு இந்த காரியத்தை முடிச்சுட்டு வந்துடுவோன்ற மாதிரியாக டக்கென்று வண்டி எடுத்துகிட்டு கிளம்புனோமா, இவரை போய் பார்த்தோமா, நல்ல வேலையாக இருந்தால் 4 மணிக்குள்ளே திரும்பிட்டோம் 5 மணிக்குள்ளே திரும்பிட்டோம்ட்டு ஒரு பயனுள்ள பொழுதாக நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு அபாரமான முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். புது ஐடியாலாம் மனசில் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. யாரை பக்கத்தில் வச்சுருக்கிறது, யாரை தள்ளி வைக்கணுன்றதில் இன்றைக்கி ஒரு தெளிவாக இருப்பீங்க. எது நமக்கு தேவை எது நமக்கு தேவையில்லை என்பது இவ்வளவு நாளாக பட்டதெல்லாம் போரும்பா சாமி, ஆனால் இதனால தான் நான் பட்டேன்றது எனக்கே தெரியும், ஆனால் அதை பற்றி நான் சொல்லிக்க விரும்பலை, நீ கொஞ்சம் தள்ளி இருப்பா என்கின்ற மாதிரியாக சிலர்கிட்ட ஸ்ட்ரிக்டாக இன்றைக்கி அப்படியே மகர ராசிக்காரர்கள் நடந்துக்குவீங்க. அது உங்களுக்கு நல்லதுன்றது உங்களுக்கும் நல்லா தெரியும். இவர் கொஞ்சம் முழிச்சுக்கிட்டாருப்பா, இனிமேல் இவரை நம்ம ஏமாற்ற முடியாதுப்பா, இனிமேல் கொஞ்சம் நம்மளே விலகிடுவோம்ப்பான்ற மாதிரியாக உங்களுடைய தோற்றத்தை விஸ்வரூபத்தை பார்த்து மற்றவர்கள் மலைத்து போய் உங்களை விட்டு கொஞ்சம் விலகக்கூடிய நாளாக கூட இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மனசில் வரக்கூடிய சிந்தனைகள்லாம் முன்னேற்றத்தை பற்றி நல்ல விதமாகவே அமையும். நல்ல நேரம் வரும் பொழுது நல்ல எண்ணங்கள் வரும், சாதகமற்ற நேரங்கள் வரும் பொழுது கெட்ட எண்ணங்கள் மனதில் வரும் என்பதற்கு இன்றைக்கு மகர ராசிக்காரர்களே ஒரு உதாரணமாக இருப்பீங்க. மகரத்திற்கு இனிமேல் கஷ்டங்கள் இல்லை என்பது உண்மையிலும் மேம்பட்ட உண்மையாக கண்டிப்பாக சொல்லலாம். இதோ பிறக்கப் போகின்ற புது வருடத்திலிருந்து புது மனிதனாக ஆகிவிட்டோம் என்பதை மகரத்தினர் உணரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு குடும்ப மேன்மை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அடுத்த வருஷத்தில் கல்யாணம் ஆகிடும், அதற்கேற்றாற்போல் இந்தந்த சம்பவங்கள் நடக்குது, நம்மை சுற்றி ஒரு நல்லவைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மனசு உணரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்திங்கன்னா யார் கணவன் யார் மனைவி என்பது தீர்மானமாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு மேரேஜில் ஏதாவது கோர்ட்டுக்கு போயிருக்கிறவங்க டிவோர்ஸ்லாம் அப்ளை பண்ணியாச்சு, 2 பேரும் ஒரு சைடாக ஒத்து வந்துட்டோம், ஆனால் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளில் தாமதமாகிக்கிட்டு இருக்கு என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு சாதகமான சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வியாபார பெருமக்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல அருமையான நாள். போட்டியாளர்கள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வியாபாரத்தை பற்றின சிந்தனைகள் இன்றைக்கி கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் எப்போவுமே கொஞ்சம் மெதுவாக தான் செய்வீங்க, ஒரு ஆழமாக யோசித்து மெதுவாக நிதானமாக அடியெடுத்து வைத்து, ஆனால் கடைசியில் வெற்றியை அடையக்கூடிய தன்மை கும்பராசிக்காரர்களுக்கு எப்போவுமே உண்டு. அதை இன்றைக்கி நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நிரூபிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மதியம் 3 மணிக்கு மேலே அறிமுகமாகக்கூடிய ஒருவரால் இன்றைக்கு பணவரவுகள் வரக்கூடிய ஒரு சுப நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. கும்பத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு.
மீனராசிக்காரர்களுக்கு ராசியில் சனி பகவான் இருந்தாலும் கூட 9, 10 கூடியவர்கள் தர்மகர்மாதிபதி யோகத்தில் இருக்கறனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத நாளாக இந்த நாள் அமையும். அடுத்த வருஷம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கையான சில விஷயங்கள் இன்றைக்கி இது கண்டிப்பாக நடக்கும். என்ன ஒன்று, யாராவது ஒருத்தர்கிட்ட ஏதாவது ஒன்று அன்பால் ஏமாறுறது, பண்பால் ஏமாறுறது, பணத்தால் ஏமாறுறது, குணத்தால் ஏமாறுறதுன்னு ஏமாறுறது தான் மீனராசிக்காரர்களுடைய குணம் என்பதை இன்றைக்கி மறுபடியும் நிரூபிப்பீங்க. உலகம் சில விஷயங்களை இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். யாரையுமே தேவைக்கு அதிகமாக நம்பக்கூடாது, யாரைகிட்டையுமே பிளைண்டாக அன்பு செலுத்தக்கூடாது என்பதற்கான சில படிப்பினைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இளைய பருவ மீனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு உண்டு. 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பெரிய மாற்றங்கள் எதுவுமே இருக்காதுங்க. தொழில், வேலை போன்றவைகள் இன்றைக்கு நல்லாவே இருக்கும். குறிப்பாக வேலையில் இதுவரைக்கும் மேலதிகாரியோடு இருந்து வந்த முரண்பாடுகள்லாம் களையப்படக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக இருக்கும். நான் மட்டும்தான் இவ்வளோ வேலை செய்கிறேன், மற்றவங்கள கண்டுக்க மாட்டேன்றாங்க, எனக்கு மட்டும் வேலைக்கு மேலே வேலையாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களே நினைக்கிறவங்களுக்கு அடுத்த வருஷம் நல்ல வேலை மாற்றம் இருக்கும் என்பதற்கான சில ஆதார சம்பவங்கள் நடக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயருக்கு கொஞ்சம் ஒரு வித்தியாசமான நல்ல கேள்வி, நல்ல விளக்கத்தை கேட்டிருக்கிறார். ஐயா, அந்த ஒயிட் காலர் கிரைம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது இனிக்க பேசி ஏதாவது ஒரு பேச்சிலேயே மயக்கி நம்மளை ஒரு குற்றத்தை அப்படியே செய்து நம்மக்கிட்ட ஏமாற்றிட்டு போயிடுறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒயிட் காலர் கிரைம் அவங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கும்னு கேட்குறார். உண்மையிலேயே குற்ற நடவடிக்கைகள் என்பது வேறு வேறு விதமான ஒரு அமைப்பில் இருக்கும். ஆனால் இப்போ இவர் கேட்குறாரு பாருங்க, ஒயிட் காலர் கிரைம் அப்படின்னு சொன்னால் பார்க்குறதுக்கு நல்ல வெள்ளையும் சொல்லையுமா இருப்பாருங்க, நல்லா தாங்க பேசுவார், ஆனால் இன்றைக்கி பேசி நம்ப வைத்து விட்டு எதனா பண்ணிடுறார் இல்லையா. இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு பாபத்துவமான புதனே காரகம். அதாவது அவருடைய புத்திசாலித்தனத்தை அவர் தவறான வழிகளில் உபயோகப்படுத்துகிறார் என்பது தான் உண்மை. 6, 8ஆம் இடங்களோடு தொடர்பு கொண்டு அதே நேரத்தில் இருள் தன்மையாக சந்திரனோடு, அமாவாசை சந்திரனோடு இணைந்திருக்கக்கூடிய சுபத்துவமே கிடைக்காத ஓரளவிற்கு சனியின் பார்வை தொடர்புகளை பெற்ற புதன் தான் இந்த ஒயிட் காலர் கிரைம் அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யக்கூடிய. எந்த இடத்துல ஒரு கிரகம் சனியின் பார்வை போன்ற அமைப்புகளை பெறுகிறதோ கூடுதலாக அந்த இடத்தில் பாபத்துவம் என்று நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ராகுவோடு சேருவது, அமாவாசை சந்திரனோடு சேருவது அல்லது கேதுவோடு சேருவது போன்ற அமைப்புகளை பெற்று விடுகிறதோ அந்த இடத்துல புதனுடைய அறிவு தடுமாறி போய்விடுகிறது என்பது தான் உண்மை. புதன் உண்மையிலேயே அறிவுக்கு சொந்தக்காரர், நல்ல அறிவுக்கும் அவர் தான் சொந்தக்காரர். புதன் வலு பெற்றவர்கள் புத்திசாலிகளாக இருப்பார்கள். நீங்கள் கேட்கக்கூடிய ஒயிட் காலர் கிரைம் அப்படின்னு சொல்கிறது கூட நல்ல புத்திசாலிகள் தான். ஆனால் அவங்களுடைய புத்தியை வேறு விதமான தவறான வழிகளில் அவங்க செலுத்தி அதன் மூலமாக குற்றத்தை புரிகிறார்கள் என்பதன் அடிப்படையில் புத்திக்கு காரகனான, புத்திக்கு அதிபதியான புத பகவான் அவருடைய ஜாதகத்தில் வலுவாகவே இருப்பார். ஆனால் 6, 8, 12 போன்ற மறைவு பாவகங்களோடு தொடர்பு கொண்டு அவரே 6ஆம் அதிபதியாகி, உதாரணமாக மேஷ லக்கணக்காரர், அவருக்கு புதன் 6ஆம் அதிபதியாக இருப்பார். அப்போ அந்த 6ஆம் அதிபதியாக வரும் பொழுது அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் இந்த மாதிரியான சம்பந்த அமைப்புகள் வரும். விருச்சிக லக்கணக்காரருக்கு புதன் 8ஆம் அதிபதியாக இருப்பார். கும்ப லக்கணக்காரருக்கு கூட புதன் 8ஆம் அதிபதியாக வருவதுண்டு. மகரத்திற்கும் அவர் 6ஆம் அதிபதியாக வருகிறார். இந்த மாதிரியாக 6, 8, 12 அதிபதியாக வரும் பொழுதோ, 6, 8ஆம் வீடுகளில் புதன் இருக்கும் பொழுதோ, கூடுதலாக பாபத்துவத்தை அடைந்திருக்கும் பொழுது புதன் தசை அது போன்ற அமைப்புகளோடு சம்பந்தப்பட்ட வேறு கிரகங்களுடைய தசை நடக்கும்போது ஒருவருக்கு குற்றச் செயல்கள், குறிப்பாக ஒயிட் காலர்னு சொல்லப்படக்கூடிய டீசெண்டாக அப்படியே ஏமாற்றி காரில் இருந்து வர்றது, பலன்னு ட்ரெஸ் போட்டுக்கிறது, பெரிய அளவில் இங்கிலீஷ் பேசுகிறது, ஆள் பார்க்கும் பொழுதே தோற்றம் பெரிய அளவில் இருக்குது, இவரை நம்பலாம் என்கின்ற ஒரு தோற்றத்தை கொடுப்பது என்கின்ற மாதிரியாக சைபர் கிரைம் குற்றவாளிகளுக்கு கூட புதனும் செவ்வாயும் கொஞ்சம் பாபத்துவமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக ஒயிட் காலர் கிரைம் என்பதற்காக புதன் என்கின்ற ஒரு புத்திசாலி கிரகம் தவறான அமைப்புகளோடு, பாபத்துவ அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கும் பொழுது அவருடைய தசையும் 6, 8 சம்பந்தப்பட்ட தசை அமைப்புகளோ அல்லது 6, 8ஆம் அதிபதிகளுடைய தசாபுக்தி அமைப்புகளோ வரும் பொழுது அவர் இது மாதிரியான ஒயிட் காலர் கிரைம் அமைப்புகளை செய்கிறார் என்பதுதான் உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.
இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.